எந்தன் நம்பிக்கை நீரே, எந்தன் நங்கூரம் நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்வார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்றதான பொழுது, இங்கு 2 விதமான ஜனங்களை குறித்து மிகவும் அழகாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு கூட்ட ஜனங்கள், அவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இனி ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால், மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன்னுடைய புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இன்னொரு கூட்டத்தார். இவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாய் காணப்படுகிறோம்? மாம்சம் புல்லை போலவும் அதனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் ஒளிந்து போய்விடும். நம்பக்கூடாதவைகளின் மேல் அநேக வேலைகளிலே நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இந்த அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றதான பொழுது, பக்தனாய் காணப்பட்டதான தாவீது கோலியாத்தை குறித்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கிறதான பொழுது, தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நிந்தித்ததான கோலியாத்திற்கு விரோதமாக யுத்தத்திற்கு அவன் புறப்பட்டான். ஆனால் கோலியாத்து தன்னுடைய மாம்ச பலனை நம்பினான். தான் 9 அடி உயரமுள்ளவன் என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவனாக, பெருமை கொண்டவனாக, மேட்டிமை கொண்டவனாய் காணப்பட்டான். தன்னுடைய ஈட்டியையும் பட்டயத்தையும் நம்பினான். ஆனால் தாவீதோ அவன் வளர்த்தியிலே அவன் குள்ளன், இளைஞன் என்று அவன் கண்டு கோலியாத் தாவீதை நிந்திக்கிறான். ஆனால் கடைசியிலே தாவீதுடைய கையினால் மரித்து போய்விடுகிறான். மாம்சத்தை மண் என்று நினைவு கூறுங்கள், அதனுடைய பலன் குறுகினது. ஆகையால் கர்த்தரை சார்ந்து ஒவ்வொரு நாட்களும் வாழும்படியாய் நம்மை தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மனுஷனையும் மாம்சத்தையும் நம்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள்? அந்த வெளியில் கரலையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான் என்று சொல்லி 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாழ்க்கையானது வறட்சியாக போய்விடும். நன்மைகள் வருவதை ஒரு நாள் நாம் பார்க்க முடியாது. ஆசீர்வாதங்களே இல்லாத சாபத்தின் வாழ்வாக போய்விடும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையானது வறட்சியாக பற்றாக்குறையில் காணப்படுகிறது என்றால், நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே சற்று நம்மை தாமே பரிசோதனை செய்து பார்ப்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பதே நல்லது. அவர்கள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார் என்று சொல்லி 8வது வசனத்தை வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் இவ்வாறாக சொல்லுகின்றது. கர்த்தர் பேரில் அவன் வைத்ததான நம்பிக்கையில் அவனுக்கு ஒத்த ராஜா அவனுக்கு முன்னும் பின்னும் எழும்பினதில்லை. ஆகையால் அவனுடைய மரண தருவாயில் அவனுடைய ஆயுசு நாட்கள் 15 வருஷங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தான். கர்த்தர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி யோபு பக்தன் சொன்னார். ஆகையால் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவரை பாக்கியவனாக மாற்றினார். இயேசுவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளை நம்மை தாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். அதுக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சகல விதமான ஆபத்துக்கு நின்றும், சகல விதமான இக்கட்டான சூழ்நிலை நின்றும், நெருக்கத்தின் பாதையில் நின்றும் கர்த்தரை உங்கள் ஒவ்வொருவரையும் விட்டுவித்து பாதுகாக்க அவர் போதுமான தெய்வமாய் காணப்படுகிறார். நம்முடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கட்டும். அவர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படியே நாமும் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டு அவருக்கு என்று வாழ்வோம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராம். ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வாதங்களை கொண்டு நேர்ந்த இந்த காலை பொழுதுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசி வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
ஒவ்வொரு நாட்களும் அப்பா உண்மையே நம்பி உம்மக்கண்டு ஜீவிக்க, உம்மக்கண்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தகப்பன் அப்படிப்பட்ட கிருபையில கொடுப்பீராக. உண்மை நம்பின பொழுது கர்த்தாவை அநேகரை நீர் விடுவித்தீர், பாதுகாத்து தப்புவித்தீராம். நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்படியே செய்வீராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக என் தகப்பன் மாற்றுவீராக. உண்மையை நம்பி உமக்கண்டு கர்த்தாவே ஒவ்வொரு நாட்களும் ஓடி உழைக்க கத்த கிருபை தந்து வழிநடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமேன், ஆமேன். எந்தன் நம்பிக்கை நீரே, எந்தன் நங்கூரம் நீரே, எந்தன் நம்பிக்கை நீரே, எந்தன் நங்கூரம் நீரே, எந்தன் மறைவிடம் நீரே, எந்தன் கேடகம் நீரே, எந்தன் மறைவிடம் நீரே, எந்தன் கேடகம் நீரே. யெகோவாயிரே நீர் பார்த்துக் கொள்வீர், தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே நீர் பார்த்து